சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்ததும் விசா வழங்கும் திட்டத்தை இந்தியா மேலும் நீடித்துள்ளது. சுற்றுலா மற்றும் வர்த்தக துறைகளை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்ததும் விசா வழங்கும் திட்டத்தை 180 நாடுகளுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியா தீர்மானித்துள்ளது. இந்த விசா திட்டத்தை அக்டோபர் மாதம் முதல் முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பாகிஸ்தான், சூடான், ஆப்கான், ஈரான், ஈராக், நைஜீரியா, இலங்கை மற்றும் சோமாலியா ஆகிய 8 நாடுகள் உள்ளடக்கப்படவில்லை. இந்த 8 நாடுகளைச் சேர்ந்தவர்களை இந்த திட்டத்தில் உள்வாங்காமைக்கான காரணத்தினை இந்திய திட்டமிடல் அமைச்சர் ராஜீவ் சுக்லா குறிப்பிடவில்லை. பின்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் உள்ளடங்கலாக 11 நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்ததும் விசா பெற்றுக் கொள்ளும் திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது. இதேவேளை இந்தியாவில் உள்ள 26 பிரதான விமான நிலையங்களில் லத்திரனியல் விசாக்களை பெற்றுக் கொள்ள முடியும் என இந்திய திட்டமிடல் அமைச்சர் ராஜீவ் சுக்லா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பயணிகள் இந்தியாவை வந்தடைந்த நாளிலிருந்து 30 நாட்கள் மாத்திரமே இந்த விசாவை பயன்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் விசா விண்ணப்பம் மற்றும் கொடுப்பனவுகளை செலுத்துவதற்காக இணையதளம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கும் இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இவ்வாறு விண்ணப்பித்து 3 நாட்களின் பின்னர் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு விமான நிலையத்திலும் விசாவை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது.